அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, ஒரு ஜாதகத்திலே லக்னத்தில் இருந்து 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானமாகும். ஆகவே அந்த 9ஆம் இடத்துக்குரியவனுடைய தசாபுத்தி காலத்திலே அந்த குறிப்பிட்ட லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தையினுடைய சிறப்பும் அன்பு பாசம் எல்லாமே கிடைக்கும். மேலும் பாக்கியங்கள் கிடைக்கும். அவர்கள் பூர்வ ஜென்மத்திலோ அல்லது இந்த ஜென்மத்திலோ செய்த நற்காரியங்களுக்கான நல்ல பலன்கள், சுப பலன்களை அந்த 9 குடியுடைய தசாபதி காலத்திலே பெறுவார்கள். அந்த வகையிலே மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு, மேஷ லக்னத்திற்கு 9ஆம் இடம் தனுசு. அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான். ஆகவே மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவானுடைய தசாபுத்தி காலகட்டத்திலே அந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு அவர்களுடைய தந்தையின் சிறப்பும் மற்றும் பாக்கியங்களும் கிடைக்கும். அதுபோலவே ரிஷப லக்னத்திற்கு 9ஆம் இடம் மகரம். ஆகவே அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான். ஆகவே ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ரிஷப லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானுடைய தசாபுத்தி காலகட்டத்திலே அந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் சிறப்பும் மற்றும் பாக்கியங்களும் கிடைக்கும். அதுபோல மிதுன லக்னத்திற்கு 9ஆம் இடம் கும்பம் ஆகும். அந்த கும்பத்துக்கு அதிபதி சனி பகவான். ஆகவே மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த மிதுன லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானுடைய தசாபுத்தி காலகட்டத்திலே அந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் சிறப்பும் மற்றும் பாக்கியங்களும் கிடைக்கும். அதுபோல கடக லக்னத்திற்கு 9ஆம் இடம் மீனம். அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான். ஆகவே கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த கடக லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலே அந்த கடக லக்னக்காரர்களுக்கு தந்தையின் சிறப்பும் பலவிதமான பாக்கியங்களும் கிடைக்கும். அதுபோல சிம்ம லக்னத்திற்கு 9ஆம் இடம் மேஷம். அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய். ஆகவே சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த சிம்ம லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாயினுடைய தசாபுத்தி காலகட்டத்திலே அந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு தந்தையின் சிறப்பும் எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். அதுபோல கன்னி லக்னத்திற்கு 9ஆம் இடம் ரிஷபம். அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிரன். ஆகவே கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த கன்னி லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரனுடைய தசாபதி காலகட்டத்திலே கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் சிறப்பும் மற்றும் எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். அதுபோல துலாம் லக்னத்திற்கு 9ஆம் இடம் மிதுனம். அந்த மிதுனத்திற்கு அதிபதி புதன். ஆகவே துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த துலாம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவானுடைய தசாபுத்தி காலகட்டத்திலே அந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் சிறப்பும் மற்றும் எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும்.
அதுபோல விருச்சிக லக்னத்திற்கு 9ஆம் இடம் கடகம். அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திரன். ஆகவே விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த விருச்சிக லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவானுடைய தசாபுத்தி காலகட்டத்திலே விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் சிறப்பும் மற்றும் எல்லா விதமான பாக்கியங்களும் நன்மைகளும் சுப பலன்களும் கிடைக்கும். அதுபோல தனுசு லக்னத்திற்கு 9ஆம் இடம் சிம்மம். அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரியன். ஆகவே ஒருவர் தனுசு லக்னத்தில் பிறந்திருந்தால் அந்த தனுசு லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவானுடைய தசாபுத்தி காலகட்டத்திலே அந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அவருடைய தந்தையினுடைய சிறப்பும் நலமும் ஆரோக்கியமும் பெருமையும் அன்பும் பாசமும் மற்றும் எல்லா விதமான பலவிதமான நன்மைகளும் பாக்கியங்களும் கிடைக்கும். அதுபோல மகர லக்னத்திற்கு 9ஆம் இடம் கன்னி. அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான். ஆகவே மகர லக்னத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் அந்த மகர லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவானுடைய தசாபுத்தி காலகட்டத்திலே அந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் சிறப்பு, பெருமை, புகழ், அவருடைய அன்பு, பரிவு, பாசம் இவையெல்லாம் கிடைக்கும். அதோடு அவர்களுக்கு அந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கே பலவிதமான பாக்கியங்களும் நன்மைகளும் சுப பலன்களும் கிடைக்கும். அதுபோல கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கும்ப லக்னத்திற்கு 9ஆம் இடம் துலாம். அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கிரன். ஆகவே கும்ப லக்னத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் அந்த கும்ப லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவானுடைய தசாபுத்தி காலகட்டத்திலே அந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அவருடைய தந்தையின் சிறப்பு, பெருமை, புகழ், கௌரவம் எல்லாம் கூடும். அந்த தந்தையினால் அவருக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். மேலும் இவருக்கே இவர் செய்த பலவிதமான நல்ல செயல்களுடைய பலாபலன்கள், பாக்கியங்கள் இவருக்கு கிடைக்கும். அதுபோல மீன லக்னத்திற்கு 9ஆம் இடம் விருச்சிகம். அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய். ஆகவே ஒருவர் மீன லக்னத்தில் பிறந்திருந்தால் அந்த மீன லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாயுடைய தசாபுத்தி காலகட்டத்திலே அந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அவருடைய தந்தையினுடைய சிறப்பு, பெருமை, கௌரவம், அந்தஸ்து எல்லாம் கூடும். அந்த அவருடைய தந்தையினுடைய அன்பு, பரிவு, பண்பு, பாசம் எல்லாமே அதிகரிக்கும். மேலும் அவருக்கே பலவிதமான நன்மைகள், அவர் பூர்வ ஜென்மத்திலே செய்த நற்காரியங்களுக்கான நன்மைகள், இந்த ஜென்மத்திலே செய்த நற்காரியங்களுக்காக பலன்களும் சுப பலன்களும் கிடைக்கும். இவ்வாறாக ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம் என்பதனாலே அந்த 9ஆம் இடத்திற்குரியவனுடைய தசாபுத்தி காலகட்டத்திலே அந்த லக்னக்காரர்களுக்கு தந்தையினுடைய சிறப்பும் பாக்கியங்களும் கிடைக்கும். அறிவீர்களாக. ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக. எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.